Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குபேரப்பட்டோட அப்டேட்டே இருக்கு இன்னைக்கு. சோ குபேரப்பட்டல இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா fully contrast அப்டேட் மட்டும் தான் இருக்கு. fully contrastல இந்த கலர் காம்பினேஷன் saree பிரீமியம் குவாலிட்டி saree தான். சோ இது அகைன் ஸ்டாக் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ரேரா தான் வருது ஸ்டாக் எப்பவாது தான். ஆனா நல்ல மூவிங் கலர் காம்பினேஷன் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்களா வியர் பண்ணா. அடுத்து மேங்கோ பார்டர் saree அகைன் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். மேங்கோ பார்டர் சாரியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படினா ரீஸ்டாக் வந்ததுமே ஃபாஸ்டாவே புக் ஆயிடுது. சோ ரீஸ்டாக் அப்படினாலுமே ஒரு 2 பீசஸ் சிங்கிள் பீஸ் ஒரு சில கலர்ல ஒரு பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. 2 பீசஸ் 3 பீசஸ் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. சோ அதனால ரீஸ்டாக் பண்ணதுமே குபேரப்பட்டு வந்து இப்ப ட்ரெண்டிங் கம்மியானதுனால கலெக்ஷன் கம்மியானதுனால மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து கம்மியான கலெக்ஷன் போடுறதுனால அப்பப்போ ஆனா ஃபாஸ்டா புக் ஆயிடுது. சோ இன்னைக்கு வீடியோல பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேங்கோ பார்டர் சாரியும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அது ஒரு வேற டிசைன் ரெண்டுமே சேம் பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்குது சாரீஸ் தான். ரெண்டுமே உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி சாரி தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 2ல பாக்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். அகைன் நிறைய கலெக்ஷனோட இன்னைக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரி வந்திருக்கும். வீடியோட 9 மினிட்ஸ் வந்து லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் தான். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போகிறது மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் அண்ட் சிஃபான் சாரீஸ் தான் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மெட்டீரியல். அது மட்டும் அப்ப மெட்டீரியல் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் மெட்டீரியல் மாதிரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கூட இருக்கலாம் மைசூர் கிரேப் கூட இருக்கலாம். ஆனா அதுல நிறைய டிசைன் மாத்தி கொடுத்து சோ இது மைசூர் கிரேப்பா இது வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சோ வந்து மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் பிளைன் இல்ல ஸ்ட்ரைப்ஸ் அப்படி இல்லைன்னா செக்குடு சோ எப்போவாது தான் புட்டாஸ் வரும் புட்டா பேட்டர்ன்ல வரும். சோ அதுவே வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னே எப்படி டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு. சோ இது இந்த சாரி கூட பாருங்களேன். இது வந்து நம்ம நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் பல்லுவாவே வந்துட்டு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பார்டர் கலர்ல வந்து டெசல்ஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வர பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பேட்டர்ன். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டர்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. நிறைய பேட்டர்ன் இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோலயே பாருங்களேன் 1050 பிளஸ் ஷிப்பிங்ல வந்து ஒரு சாரி போஸ்ட் பண்ணிருப்போம். சோ அதே பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா 1250 பிளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் வேரி ஆகும். அண்ட் தென் பார்டர்ல பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது பார்டர் டிசைன் கூட ஒரே மாதிரியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரு வேரியேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எந்த சாரி அப்படின்றத அப்படியே நான் வந்து மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஸோ அப்பதான் நம்ம ஒரு சாரியை பத்தி சொல்றோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் அந்த ஒரு சாரிக்கு மட்டும் டிஃபரன்ஸ் சொல்றோம்னா பிரைஸ் வேரியேஷன் ஒன்று 1050 இன்னொன்று 1250 200 rupees வந்து பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால குவாலிட்டி வேரியேஷன்ஸோட வந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க இப்போ இந்த சாரி தான் சொல்றேன். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பென்டெக்ஸ் பேட்டர்ன்லயே தான் அந்த 1250 பிளஸ் ஷிப்பிங் வரும். மைல்டு வேரியேஷன் சொன்ன பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த டிசைனுக்கும் அந்த பார்டர்லயே அதுக்கு மேல இருக்கிற மேங்கோ டிசைனுக்கும் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் சென்ட்ரல்ல வந்திருக்கு. பட் அந்த 1250 பிளஸ் ஷிப்பிங்ல மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி வேரியேஷன்ஸும் இருக்கு. அந்த பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு லைன்ஸ் தானே வருது. பட் அதுல வந்து பாத்தீங்க அழகா ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்தா அப்புறம் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஒரு 2-3 லைன்ஸ் வர மாதிரி. ஆனா பாக்குறதுக்கு நீங்க சடனா நானே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்ததுமே வந்து சடனா பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாரி தான் ஒரே டிசைன்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாரி ரிசீவ் பண்ணும் போது நினைச்சேன். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் அந்த சாரியை வந்து நல்ல தெளிவா பார்க்கும் போதுதான் வந்து இந்த பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு சாரீஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கே வந்து அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பார்க்கும் போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா வீடியோல நம்ம ஒரு சாரி வருது அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சாரி வந்து ஷோ ஆகுற மாதிரி நம்ம டைமிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது ஃபாஸ்டா போகிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் ஒரு சில சாரியை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி வந்து ஒரே மாதிரி டிசைன் வரதை வந்து குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரே மாதிரியே பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும் போது அது வந்து அந்த பார்டர்லயோ இல்ல பாடிலயோ டிசைன் வேரி ஆகுது அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரி மைசூர் கிரேப் சில்க் சாரி தான். அங்கே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 to 9:30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸோட லென்த்தே வருது. அதனால நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையே கிடையாது. ஏன்னா இது ரெகுலரா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மெட்டீரியல்னால ரெகுலரா டெய்லி வீடியோஸ்ல மைசூர் கிரேப் சில்க் சாரி இப்போ சப்போஸ் இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கு நாளைக்கு கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா
ஆகுது அப்படின்னாலுமே கண்டிப்பா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் ஒரு செக்ஷனா தான் இப்போ வந்து ரெகுலராகவே நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் டெய்லி நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பற்றி நிறைய கொடுக்க தேவையில்லை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோ வந்திருக்காது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால வீடியோ போடலை. ஒரு சில சிஸ்டர்ஸ் ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க கூட கேட்டாங்க எதனால் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டவங்களுக்கு கூட நான் வந்து நிறைய டைம் கிட்டத்தட்ட வந்து அவங்க டவுட்ஸ் கேட்டு 3 to 4 hours அப்புறம் தான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். நான் சொல்லிட்டு தான் எப்போ நான் டிலே ஆகி ரிப்ளை பண்ணாலுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சினால லேட் ரிப்ளை சாரி சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் தான் வீடியோ போடாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரிப்ளைவும் லேட் ரிப்ளை வந்திருக்கலாம். ஸோ ஆனால் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஒரு டே ஃபுல்லாக அப்படிங்கிற ரிப்ளை வராமலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏதோ 3 hours 4 hours அப்படி கொஞ்சம் ஒரு 5 hours கூட வந்து ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா பண்ணாமல் இருந்திருப்போம். பட் வந்து ஒன்ஸ் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கா 1 by 1 ரிப்ளை கொடுத்துருவோம். ஸோ அதனால எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. இது ஏன் நான் சொல்றேன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க கூட அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஒரு ஃபியர்னஸ் இருக்காது. பட் பேமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோங்க, ஏதாவது ப்ராடக்ட் டெலிவரி பற்றி ஏதாவது ஒரு என்கொயரி கேட்டிருக்கலாம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிலே பண்றோம் அப்படின்னா என்ன ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஸோ அப்போ நம்மளோட ஆர்டர் வராதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கிளியரா நம்ம சொல்லிடுறோம். ஸோ எகெயின் இப்போ புதுசாக இதுக்கப்புறம் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா இப் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனால நம்ம ரிப்ளை லேட் ஆகுது அப்படின்றத நான் அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமா கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். என்னன்றதை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க.
இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல பார்க்குற சாரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இப்போவும் போல் இது ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான். இதில் பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா தாஞ்சை ஜார்ஜெட். நம்ம வந்து கோரா மஸ்லின்லேயே தாஞ்சை அப்படின்ற மெட்டீரியல் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஜார்ஜெட்லேயே வந்து தாஞ்சை ஜார்ஜெட்டுன்னு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மெட்டீரியல். இதில் வந்து நிறைய கலர் சார்ட், பிங்க், ரெட் அப்படின்ற மாதிரி இதோட அட்வான்ஸ்டு குவாலிட்டி மீன் ப்ரீமியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதோட ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து 1350 ஐ திங்க் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மூவிங்கில் போயிருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதே டிசைனில் வந்திருக்கு, பட் லிமிட்டடான கலர் ஷார்ட்டில் வந்திருக்கு. சூப்பர் மூவிங் அந்த டிசைனில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இது பாருங்கள், டபுள் மேங்கோ பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு, டபுள் மேங்கோ டிசைன் பார்டரில் வரலாம், அப்படி இல்லைனா பாடியில். அதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல். அடுத்து இது நெக்ஸ்ட் அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சாரி இது. ஏன்னா நல்ல ஒரு மூவிங். இதில் நிறைய கலர் ஷேட் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 ஷேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஷேட் ஆட் பண்ணி இப்போ நிறைய கலர் ஷேடில் வந்துருச்சு. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இது எப்படி இந்த 1150 ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னா மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம வந்து ஒரு சாரி வியர் பண்ண மாதிரி, மாடலிங் வியர் பண்ண மாதிரி பிக்சர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ வியர் பண்ண மாதிரி போடுற சாரி செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நல்ல ஒரு ஹை கிளாஸ் லுக் கொடுக்குது இந்த சாரியை வியர் பண்ணும் போது. ஸோ நீங்கள் பார்ட்டிக்கெலாம் நீங்கள் வியர் பண்ணணுமா தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ட்ரெண்டிங் சாரின்னு சொன்னால் இது சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஓல்டு டிசைன் மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியும். பட் அப்படி கிடையாது. இதுவுமே நம்ம கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும் இந்த சாரி வியர் பண்ண. இது வந்து ஒரு ஃபேன்சி ஜார்ஜெட், ஆன்டிக் வீவிங்கில் கொடுத்த ஃபேன்சி ஜார்ஜெட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே புட்டீஸ் கொடுத்த மாதிரி நல்ல ஒரு பட்டு சாரியை வியர் பண்ண எப்படி ஒரு லுக் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்க சாரி தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சாரியை பற்றியும் எல்லாமே சூப்பரான வெரைட்டி தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பொறுத்தவரையும் ஃபைனலாக பார்க்குறதுல 2 மிக்சட் கலெக்ஷன் போட்டிருக்கோம். அது என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்ல ஒரு மூவிங் மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. இன்டர்நேஷனல்லேருந்து நீங்கள் யாராவது பார்க்குறீங்க, ஷிப்பிங் வேணும்னா கண்டிப்பாக ஷிப் பண்ணுவோம். ஸோ மினிமம் 5 kgs அப்படிங்கிறது போத் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து 1 kgனாலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரினாலுமே 1 kg 2 kg அப்படின்னாவே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். பர் கேஜிக்கே வந்து 2000 2500, சில கண்ட்ரிக்கு 3000 கூட வந்துடுது. அப்போ நீங்கள் 5 kgs அப்படிங்கும் போது தான் பர் கேஜிக்கு வந்து ஒரு 1500 1700 இந்த ரேஞ்சஸில் வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதனால தான் மினிமம் 5 kgs சொல்கிறோம். ஸோ உங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எங்களுக்கும் வந்து கொரியர் சர்வீஸ்லேருந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணுற கொரியர் சர்வீஸ் வேறு, லோக்கல் ஷிப்பிங் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும் போது இன்டர்நேஷனல் பண்ணுற ஷிப்பிங் அந்த கொரியர் சர்வீஸ் வந்து பிக்கப் பண்ணும் போது மினிமம் 5 kgs அப்படிங்கும் போது தான் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீக்லி 2 times அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் சொல்கிறோம் மினிமம் 5 kgs அப்படிங்கும் போது உங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு நல்ல பேக்கேஜில் போட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட்டில் எங்களுக்கும் ஒரு ஈஸியாக ஷிப்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 4ல் என்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வந்து ஸ்கிப் ஆகாமல் இருக்கும். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்பர் 4ல் பார்க்குற சாரி மிக்சட் சொல்லியாச்சு. துஷர் சில்க்கும் டோலா சில்க்கும் தான். துஷர் சில்கில் 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் மூவிங் பேட்டர்ன் வந்து இந்த துஷர் சில்க் சாரி எந்த டிசைன் போட்டாலுமே செம்ம மூவிங்கில் போயிடும். அது புட்டாஸ் சொல்கிற மாதிரி பிளைனோட புட்டாஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங். நம்ம கிட்ட பெஸ்ட் செல்லராக இருக்கும் அப்படின்னா துஷர் சில்கில் புட்டாஸ் கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு 2 டிசைனுமே புட்டாஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். 2மே சேம் ப்ரைஸ் சாரீஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க். டோலா சில்கில் வந்து 3 டிசைன் வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பர் ஹிட்டான பேட்டர்ன் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.